இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராணி வயித்துல இருக்கிற தசவதானி குழந்தைய கொல்றது மட்டும்தான். இதுல அவங்களோட சுயநலத்துக்காக யார் அந்த குழந்தைய முதல்ல கொல்லணும்னு மும்முனை போட்டி நடந்துகிட்டு இருக்க. ஆமா சம்யுதா, ராணியோட பிரசவம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த மும்முனை எதிரிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சம்யுதா. நீதான் இதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லணும். பொம்மி, நீ கவலைப்படாத. நீ என்னோட அம்சம், ராணி நம்ம 2 பேரோட அம்சம். இந்த இக்கட்டான சூழ்நிலைய நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் சரி பண்ணணும். அதனால நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும் பொம்மி. சம்யுதா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். எனக்கு என் வேம்பு சார் நல்லா இருக்கணும், ராணிக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் நடக்கணும், அந்த தசவதானி குழந்தை இந்த உலகத்தை நல்லபடியா பார்க்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ இந்த அரண்மனையில பனி மண்டலத்துல இருக்கிற வேடன் வெளியே வராம நீ பாத்துக்கணும். நான் பூலோகத்துக்கு போய் ராணிக்கு வரப்போற ஆபத்துகளையும் சங்கடங்களையும் நான் பாத்துக்கிறேன். சரி சம்யுதா, நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா நான் செய்யறேன். நீ நினைக்கிற மாதிரி இவங்களை பாத்துக்கிறது அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது. வேடன் ரொம்ப மோசமானவன். அதனால நீ எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும் பொம்மி. பொம்மி, அந்த வேடனால உனக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருக்கும்போது உன்னோட சக்தி ரெட்டிப்பாகும். உனக்குள்ள நானும் ஐக்கியமாயிடுவேன். அதுக்கான பிரமாணமான ஒளிதான் இது. சரி பொம்மி, நான் பூலோகத்துக்கு கிளம்புறேன். சரி சம்யுதா. என் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு 3 எதிரிங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க. எதிரி வேடன்னு சொன்னீங்க, 2வது எதிரி அகோராதிபதினு சொன்னீங்க. ஆனா 3வதாகிற அந்த எதிரி யாரு? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. என் குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிற அந்த படுபவங்க யாரு? ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க முதல் எதிரி வேடனையும் 2வது எதிரி அகோர அதிபதியை மட்டும் சொல்லுங்க. தப்பி தவறி 3வது எதிரியான அந்த சாவித்ரி, மனு, தமனா, ரகுவரன், நேத்ரா இவங்கள பத்தி மட்டும் தப்பி தவறி கூட ராணி கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன கொன்னது அந்த சாவித்ரி கும்பல்னு மட்டும் ராணிக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டா. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் ராணி பக்கத்துல நெருங்காம அவளுக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும். அதுக்காக நாம சேர்ந்து எடுத்த இந்த முடிவை நாம செயல்படுத்தணும்.